Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் மூச்சு திணறலால் அவதியடைந்தனர். 52வது வார்டு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் வலம்புரி விளை குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. இங்கு அடிக்கடி ஏற்படும் தீ விபத்தால் இப்பகுதி மக்கள் அவதிப்படுகின்றனர். தேர்தலில் போலி வாக்குறுதிகள் மட்டுமே கொடுக்கும் விளம்பர மாடல் திமுக அரசு குப்பை கிடங்கை இங்கிருந்து மாற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 57,700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி வளாகத்தில் 20க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்தும் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு ஆகியவற்றை வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். சிவகங்கை மாவட்டம் பழமையான மன்னர் துரைசிங்கம் கல்லூரி மைதானத்தில் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சி முடிந்து 15 நாட்களுக்கு பிறகும் குப்பைகள் அகற்றப்படாததால் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இக்கல்லூரியில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஸ்டாலின் பங்கேற்றார். இந்த நிலையில் தற்போது வரை அந்நிகழ்ச்சியின் போது போடப்பட்ட குப்பைகள் எல்லாம் அகற்றப்படாமல் அப்படியே இருக்கின்றன. மைதானம் முழுவதும் குப்பைகள் நிரம்பி காணப்படும் நிலையில் இதுகுறித்து திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எல்லாம் போட்டு பளபளப்பாக 2 நாள் ரெடி பண்ணாங்க. இப்போ அவர் வந்துட்டு போய் 15 நாள் ஆச்சு. அவ்வளோதான், போட்டது தான். குறிப்பாக சொல்லணும்னா அந்த கல்லூரி மைதானம், அரசு கல்லூரி மைதானம் ஏற்கனவே இருந்த லட்சணங்கள்லாம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சரி, சிஎம் வந்துட்டு போனதுக்கு பிற்பாடு அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு பார்த்தா இன்னும் மோசமாக இருக்காது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே விபத்தில் சிக்கிய 1.5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெல் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வரும் ஆபிரகாம் வளாகத்தில் உள்ள குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் ஆபிரகாமின் 5 வயது குழந்தையை பள்ளி செல்லும் வேனில் ஏற்றிவிடும் போது அவரின் 2வது குழந்தையான எரிக் வீட்டில் இருந்து ஓடி வந்துள்ளார். அப்போது பள்ளி வேனின் சக்கரத்தில் சிக்கி படுகாயமடைந்தனர். இதனையடுத்து குழந்தை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். தருமபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி நுழைவு வாயில் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவ மாணவியர் துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கும் யுஜிசி அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும், குடிநீர் வசதி செய்து தர வேண்டும், பெண்கள் கழிவறையை தினமும் தூய்மைப்படுத்தி நாப்கின் அகற்றும் இயந்திரம் வைக்க வேண்டும், பழுதடைந்துள்ள மின்விளக்கு மின் விசிறிகளை சரி செய்ய வேண்டும், கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாத ஊதியமாக 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அரசு கலைக் கல்லூரியில் மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமயம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவ மாணவிகள் அவதியடைந்து வரும் நிலையில் இன்று வழக்கத்தை விடவும் மிக குறைவாக பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மாணவர்கள் தாமதமாக வந்துள்ளனர். அவர்களை கல்லூரிக்குள் அனுமதிக்காததால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் கல்லூரி நுழைவாயில் முன்பு கட்டைகளை போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் நலனுக்காக பேருந்துகளை இயக்க முடியாத ஸ்டாலின் அரசு வெற்றி விளம்பரத்தில் ஆட்சி நடத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.